ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. மேஷம் ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, அதாவது ரிஷபத்தில் குரு வாங்கியிருக்க சாரம் மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாய் சாரம். 3ஆம் இடமான மிதுனத்திலே உங்களுக்கு செவ்வாய் நிற்குது. அந்த செவ்வாய் வாங்கியிருக்க சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், ராகு சாரம் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்மத்திலே புதன் வாங்கியிருக்க சாரம் பூர நட்சத்திரம், சுக்கிரன் சாரம். அடுத்தபடியாக 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா லக்னம் வாங்கியிருக்க சாரம் உத்திரம், சூரியன் சாரம். அப்புறம் சூரியன் வாங்கியிருக்கிறது சுயசாரம். அதுக்கப்புறம் கேது அதே 6ஆம் இடத்துல இருக்குது. அந்த கேது வாங்கியிருக்க சாரம்னு பார்த்திங்கன்னா அது அஸ்தம், சந்திரன் சாரம். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வாங்கியிருக்க சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம், ராகு சாரம். அப்புறமா 11ஆம் இடமான கும்பத்திலே சந்திரன் சனி ஆகிய 2 கிரகங்களும் இணைவு பெற்று நிற்குது. இந்த சனி வாங்கியிருக்க சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சதயம், ராகு சாரம். சந்திரன் வாங்கியிருக்கிற சாரமும் சதயம், ராகு சாரம். அப்புறம் 12ஆம் இடமான மீனத்தில் பார்த்திங்கன்னா ராகு நிற்கிது. அந்த ராகுவோட சாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியோட சாரம் வாங்கியிருக்கிறது. இந்த ராசிக்கட்ட கிரக நிலைகளை நம்ம இப்போ பார்த்தோம். மேஷம் ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வலுவாக இயங்கக்கூடிய பாவகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா 6ஆம் பாவகம், 11 மற்றும் 12ஆம் பாவகம் தான் அதிகமாக இயங்குது. அப்போது இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது 6க்குடைய புதன் 5ஆம் பாவமான பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் நின்று சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறார். அப்போது இந்த சுக்கிரன் புதன் சம்மந்தப்படுவது மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் அமையும் போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது புரட்டாசி மாத காலங்களிலே உங்களுக்கு நோய் பிரச்சனை இருக்கும். ஒன்று நோயினால் பாதிப்பு ஏற்படும், உடல் ரீதியான தொந்தரவுகள், நோய் தொந்தரவாக இருக்கலாம், அல்லது ஏதாவது சொறி சிரங்கு இந்த மாதிரி தோல் வியாதிகள் இருக்கலாம். இது மாதிரி நோய் பிரச்சனைகள் அதிகமாக பாதிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. சரி, அப்படி வச்சுக்குவோம். நோய் இல்லை அப்போனா உங்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் அதிகமான அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது நீங்கள் நினைப்பீங்க அவர் ரொம்ப நல்ல நண்பர், நமக்கு நெருங்கிய ஒரு நண்பர், அவரால் நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைப்பீங்க. அவர் தான் நமக்கு நம்பிக்கையானாலும் அவர் எல்லா விதத்திலையும் நமக்கு சப்போர்ட்டாகவும் உதவியாகவும் இருப்பார்னு நினைப்பீங்க. ஆனால் அவர் தான் உங்களுக்கு எதிரியாக கூடவே இருந்து குளிபறக்கக்கூடியவராக இருப்பார். கூடவே இருந்து உங்களை பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இருப்பார். அப்போது இந்த எதிரிகளின் தொந்தரவு, எதிரிகளால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சரி, அதுவும் இல்லை, நோய் தொந்தரவு இல்லை, எதிரிகளால் தொந்தரவு இல்லை அப்படின்னா, 3ஆவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை. இந்த கடனால் பிரச்சனை, தேவையில்லாமல் கடன் பட்டிருப்பீங்க. இந்த புதன் வந்தாலே 6 கூடையவன் புதன் வேற சுக்கிரனை சாரம் வாங்கியிருக்காரு. அப்போது சுக்கிரனுங்கிறது பணம்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கலாம், அல்லது இப்போ வாங்கிட்டு அதில் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டலாம். ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடனுக்கு இந்த கடன் கொடுத்தவர்களால் தொந்தரவுகள், பிரச்சனைகள், அதனால் பாதிப்புகள், இது மாதிரியான அமைப்புகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவகம்ங்கிறது மூத்த சகோதரஸ்தானம், லாபஸ்தானம், நண்பர்களுக்குடையது, விளையாட்டு போட்டி சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11லேயே சனி அவர் நிற்கிறாரு. அவர் வாங்கியிருக்க சாரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம், ராகு சாரம். அப்போது ராகு எங்கே நிற்கிறாரு? 12ஆம் இடம், விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல நின்று அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகு சனி சாரம் வாங்கியிருக்காரு. 2 பேரும் ஒருத்தர் பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இரண்டுமே இயற்கை பாவிகள். இப்போ
ராகு வந்து சனி தான் ரொம்ப கஷ்டப்படுத்துவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை காட்டிலும் பெரிய கொடுமைக்காரன்னு சொல்ல நம்ம ராகு பகவான். அப்போது இந்த 2 பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ லாபஸ்தானம் விரயஸ்தானம் 2லேயுமே வந்து உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இப்போது இந்த 6ஆம் பாவத்துக்கு அடுத்து அதிகமாக இயங்க போகிறது என்னென்னா உங்களுக்கு 11 மற்றும் 12ஆம் பாவம். இப்போ இந்த 11 நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அது வந்து உங்களுக்கு சரியான ஒரு லாபத்தை கொடுக்காது. தொழில் வியாபாரம் எதுவுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அதாவது சும்மா வச்சுட்டு உக்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வியாபாரமும் ஆகாது. வேலை பார்க்குறவங்களுக்கும் அங்கே உங்களுக்கு உங்கள் உயர் அதிகாரியால் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாலேயே பிரச்சனைகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, ஒரு வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் நீங்கள் என்ன தான் சுற்றி வியாபாரத்துக்காக எவ்வளோ அலைஞ்சு பார்த்தாலும் ஒரு பொருளும் வியாபாரம் ஆகாது. அப்போது உங்களுக்கு லாபஸ்தானம் இதுலேயும் பாதிப்பு ஏற்படும். நண்பர்களுடன் தகராறு பிரச்சனை, அவர்களுடன் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகளால் பிரிவு ஏற்படும். மேலும் வெளிநாட்டுக்காக வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலே அது தடைபடும். ஏன்னா இந்த மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி எடுத்தாலும் அது வந்து இந்த மாதத்தில் போவதற்கான அமைப்பே கிடையாது. அது மட்டும் இல்லை, 12ஆம் இடத்துல ராகு நின்று சனியோட சாரம் வாங்கியிருக்கிறதுனாலையும் இப்போது விரய செலவு அப்படிங்கிறது தேவையில்லாத விரய செலவுகள் வரும். அதாவது ஒன்று வந்து வீட்டில் நோய் நொடி தொந்தரவுகளால், இல்லை எதிர்பாராத சின்ன சின்ன விபத்துகளாலேயோ, அல்லது வந்து யாராவது ஒருத்தர் கூட வம்பு வழக்கு பிரச்சனைகளினாலேயோ தேவையில்லாத விரைய செலவுகள் வரும். பிரயாணத்தினாலேயே நிறைய செலவுகள் வரும். நீங்கள் பிரயாணம் தேவையில்லாமல் ஒரு வேலையை முடிக்கணும்னு பிரயாணம் பண்ணுவீங்க, வேலை முடியாது. ஆனால் அது வந்து உங்களுக்கு செலவு தான், விரைய செலவு தான். இப்போது இதையெல்லாம் வந்து இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க, அப்படி இல்லை ஒரு இடம் வாங்குங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் இந்த மாதம் உகந்த மாதம் அல்ல. இருந்தாலும் கூட அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே விரைய செலவாகத்தான் போக போகுது. அந்த விரைய செலவு எல்லாமே வந்து நல்ல விரயமாக சுப விரயமாக மாற்றிக்கோங்க. அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு பொருள் வாங்கி வைங்க, இல்லை நகை வாங்கி வைங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுப விரயமாக மாற்றுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து ஒரு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய மாதம் கிடையாது. அதனால் ஒரு கல்யாணமோ அல்லது ஒரு காது குத்து இது மாதிரி வந்து ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடத்தி அதில் விரைய செலவு பண்ணலாங்கிறதுக்கும் இங்கே இடம் கிடையாது இந்த புரட்டாசி மாதம். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதத்தில் உங்களுடைய விரைய செலவை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் 2 குடையவன், இந்த 2 குடைய சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல நல்ல ஒரு ஆட்சியில் இருக்கார். அப்போது ஆட்சியில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்காது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், மனைவியுடன் அன்யோன்யம் இருக்கும். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு காட்டுது. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது சொந்தமாக தனியாக தொழில் பண்ணாமல் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல உகந்த காலம். அப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த கூட்டு தொழிலை விருத்தி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். ஆரம்ப காலத்தில் நீங்கள் இந்த ஆரம்பித்து வைக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக நகர்வுகளின் அடிப்படையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்கு 6, 11, 12 ஆகிய 3 பாவகங்கள் வலுவாக இயங்கிறதுனால அந்த 3 பாவகங்களின் அதிபதியும் சரி, அந்த 3 பாவங்கள் நிற்கக்கூடிய கிரகங்களும் சரி, அந்த 3 கிரகங்களும் வாங்கிய சாரமும் சரி, நல்ல ஒரு பாதிப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. அதனால் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதுவரை வந்துள்ள பதிவு அடுத்து வரக்கூடிய என்னுடைய பதிவுகளை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை நீங்கள் விரும்பினீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.